ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமாரன். இந்திய காலை வேளையில நாம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பல வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். முதல்ல வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, இன்றைய நாட்களில் நாம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வீடியோ தொகுப்புகளாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுபோல இன்றைக்கும் முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ இந்த காலபுருஷ வீடுகள்னு சொல்லியிருக்கிற இந்த 12 வீடுகள் இருக்கு. அங்க அந்த 12 வீடுகள்ல ஒருத்தர் பிறக்கும் போது அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து பாத்தீங்கன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் பாத்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுறாரு அப்படின்னாக்க, அதனுடைய மிருகசீர நட்சத்திரத்தினுடைய அதிபதி பாத்தீங்கன்னாக்க செவ்வாய். அப்போ செவ்வாய் தசையிலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ அந்த செவ்வாய் தசையிலிருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் ஆகி செவ்வாய் தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ராகுதசை ஸ்டார்ட் ஆயிடும். ராகுதசை செவ்வாய் தசை முடிஞ்சு ராகுதசை ஸ்டார்ட் ஆகும். ராகுதசை முடிஞ்சு அவர் படிப்பெல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து அவர் ஒரு தொழிலோ இல்லை வேலைக்கோ அவர் போகக்கூடிய அந்த சூழல் வரும். இப்போ நாம என்ன விஷயத்தை பத்தி மெயினா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒருவர் தொழில் செய்யும் காலங்கள்ல ஒரு தசா நடக்குது அப்படின்னாக்க, அந்த தசா தொழில் தொடங்கி நல்லா ஃபேமஸா அவரு அந்த தொழில சக்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல அவரு அந்த தொழிலை செய்யறாரு அப்படின்னாக்க, அது ஏற்றமான காலமா இருந்தா அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய தசா காலங்கள்ல அது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ ஒரு தசா முடிஞ்சு அடுத்த தசா காலங்கள் வரும்போது அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஒரு தசா காலம் நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள்ல இப்போ ஒரு குறிப்பிட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த டெக்ஸ்டைலுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கிரதசை அவங்களுக்கு நடக்குது அப்படின்னாக்க, 20 இயர்ஸ் அவங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன அந்த டெக்ஸ்டைல் பிசினஸ்ல அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட காலங்கள், அந்த தசா காலங்கள் அவங்களுக்கு அந்த பிசினஸ் உடைய தாக்கம் அவங்களை அழைச்சிட்டு போகும். அப்போ அந்த தசா காலங்கள்ல அவர்கள் செய்யக்கூடிய அந்த தொழில், அந்த தசா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவருடைய ஹாரஸ்கோப்ல அந்த தசாநாதன் உடைய கிரகம், இப்போ சுக்கிரதசா அப்படின்னாக்கா சுக்கிரன் யோகாதிபதியா அவர்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த யோகாதிபதி எத்தனை வருடைய காலங்களுக்கு அவர்களுக்கு அந்த பிசினஸை மேம்படைய செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதுபோல சுக்கிரதசை முடிஞ்ச உடனேயே சூரிய தசை ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ சுக்கிரதசை முடிஞ்ச உடனே சூரிய தசை ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அதற்கு அடுத்தாற் போல இந்த பிசினஸ்ல இருந்து அடுத்து சுக்கிரதசை அப்படிங்கிற சூரிய தசை ஆரம்பிக்கும் போது சூரிய தசை சூரியத்தை காரகத்துவமுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அவர்களுக்கு அந்த பிசினஸும் அவங்களுக்கு அந்த பாதிப்பு முறை, ஏன்னா அவங்க அடுத்த பிசினஸ் போயிடுறாங்க, அடுத்த நிலைக்கு அவங்க மாறிக்கிறாங்க. தசாநாதன் அவங்களை மாற்றி கொண்டு போயிருது. இல்லாம அதே தசாவை பண்ணும்போது அதே தசாநாதனுடைய காரகத்துவமுடைய பிசினஸ் செய்யும் போது அதேவே பண்ணாங்கன்னாக்க அவங்களுக்கு பெரிய பாதிப்பை அது கொடுத்து விடும். அப்போ ஒவ்வொரு காலங்களிலும், அப்போ சந்திரன் அமர்ந்தக்கூடிய நட்சத்திரத்துல தசா தொடங்குது. என்னென்ன தசா அப்படிங்கிறது ஒவ்வொரு தசாநாதனும் அவர்களுக்கு தொடங்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த காலங்கள்ல அவங்க அந்த பிசினஸ் செய்யும் போது அது மேன்மை தருமா தராதா அப்படிங்கிறதுல அவங்களுடைய ஹாரஸ்கோப்பை செக் பண்ணி நம்ம தெளிவா எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தான் நாம அந்த பிசினஸை செய்யணும். அப்போ ஒவ்வொரு நிலைப்பாடுகளும், இப்போ இந்த மிருகசீர நட்சத்திரக்காரருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்போ ரியல் எஸ்டேட்டு,
ரியல் எஸ்டேட் அண்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் இவங்க செய்கிறாங்க, நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்கள் இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த காலங்களில் அவருக்கு அந்த 7 காலங்களும் அவருக்கு அது மேன்மையுடைய பிஸ்னஸாக இருக்கும். அது முடிஞ்சு ராகதசா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ராகதசாவுக்கு தகுந்த மாதிரி அவரோட பிஸ்னஸ் ஸ்டேட்டஸை மாற்றிக்கணும். அப்போ மாற்றும்போது அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு நன்மை தரத்தக்க வல்ல பிஸ்னஸாக இருக்கும். இல்லை ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டவுன் ஆகிடும். இவர்களுக்கு மட்டுமே, மற்றவங்களுக்கு இல்லை, இவர்களுக்கு மட்டுமே, இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அது டவுன் ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நாம அந்த தொழில்களை நம்ம அமைச்சுக்கணும். இப்போ எங்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தாரு. வந்துட்டு நம்ம கிட்ட பார்க்க வரும்போது அவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. மிஷினரி சம்பந்தப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. செய்யும்போது இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. செவ்வாய் தசையில் அவர் லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் வாங்குறாரு, எல்லாம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவருடைய தசாநாதன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸும் செஞ்சுட்டு இருக்கிறார். அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து அவருக்கு ராகதசை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ராகதசை ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அவருக்கு ராகதசை ஸ்டார்ட் ஆகி 1 இயர்லேயே அவருடைய பிஸ்னஸ் டவுன் ஆகி டோட்டலி இந்த பிஸ்னஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. ஒன்றுமே பண்ண முடியாது, பெரிய லாஸ், சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்படியெல்லாம் நடக்கும். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் நம்முடைய ஜாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு நாம் எப்படி பிசினஸ் செய்யணும், அடுத்தடுத்த தொழில்கள் நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், எந்தெந்த காலகட்டங்கள்ல நமக்கு அது மேன்மை தரும், எந்தெந்த காலகட்டங்கள்ல நமக்கு அது பாதிப்புகளை கொடுக்கும் தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்புள்ள பிசினஸ் தொழில்களை நாம் செய்வோமே ஆனால் நமக்கு அது ஏற்றமான பலனை தரும் அப்படிங்கிறத அதுல ஒரு உட்கருத்து அமையுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஹாரஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கா, நீச்சமாயிருக்கா, அந்த கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பார்வை செய்யுது, அதனால அந்த கிரகங்கள் பார்வை செய்வதனால என்னென்ன பாதிப்பை தரும், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய ஹாரஸ்கோப், தனிப்பட்ட ஹாரஸ்கோப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் உள்ள தொழில்களை அமைத்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் அந்த தொழில்கள்ல வந்து முழுமையான ஒரு வெற்றியை காண முடியும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ அந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவையே நான் போடுறேன். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, தொழில் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், எப்படியான அமைப்புகள்ல இந்த தொழில் நமக்கு தரும், இந்த தொழில் நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா, இல்லை இந்த தொழில் ஓரியன்டா இருக்கக்கூடிய இந்த தொழில் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த கிரகம் எப்படி அவங்களுக்கு அந்த பலனை தருது, அந்த கிரகம் எப்படியான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத நாம அதுல வெரி இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து செய்யும் போது நமக்கு பலன் தரக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னாக்க நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கிரகங்களை வந்து நாம ஆக்டிவேட் பண்ணி அந்த கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு தகுந்தாற்போல் உள்ள ஆலயங்கள் இருக்கு, அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்கள் அனைத்துமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரகங்களும் இந்த நட்சத்திரங்களுக்குள் அடக்கம். இந்த நட்சத்திரங்கள் அதனுடைய விருட்சம், பட்சி, மிருகம் இவர்களுக்குள் அடக்கம். இந்த விருட்சம், பட்சி, மிருகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்குள் அடக்கம். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துல வந்து மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல பிரபஞ்சத்துக்குள்ள அடக்கம். இந்த பிரபஞ்சம் இறைவனுள் அடக்கம். அப்போ அனைத்துமே நாம் இந்த பொருட்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒன்றுக்குள் ஒன்று அடக்கமாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த எல்லாமே சேர்ந்து இறைவனுள் அடக்கம். அதுபோல ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இருக்கும், ஒவ்வொரு விஷயம் தாற்பயம் இருக்கும். அப்போ அதை நம்ம எடுத்து அதற்கு தகுந்தாற்போல் உள்ள விஷயங்களை நாம் செய்து கொண்டோமே ஆனால் அந்த கிரகத்துடைய பாதிப்புகளில் இருந்து நம்ம மாற்றி தொழில்களை நன்முறையில் செய்வதற்குண்டான விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்போ இது போன்ற வீடியோக்கள் உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இது போன்ற தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில இதை நான் சொல்லிக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும்
அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க வளத்துடன்